शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि. भूतं सरश्च मसदाक्षय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान्ने भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान्ने श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. व्याससंविधिक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मकं वन्दे शुकरानन्तपोनिधिं कृष्णं कमलपत्राक्षं पुण्यश्रवणकीर्तनं வாசுதேவன் ஜெகத்யோனிம் நோமி நாராயணம் ஹரிம். கண்ணபிரானுடைய கத்தே மகாபாரதம். ஒரு குருத்தமையினார் 14 கத்தே துணையிலேயே வருது. இந்த 14 நினைவிருக்க இந்த ஊருக்கு வந்திருக்கார், கோகுலத்துக்கு வந்திருக்கார். கோகுலத்து 2 மாதம் இருந்து கிருஷ்ணனுடைய மெசேஜ் எல்லாம் கோபி ஸ்திரீகளுக்கும் அந்த ஊரார்களுக்கும் தாயார் தகப்பனாருக்கும் எல்லாம் சொல்லி வைத்தார். இப்ப ராமாவதாரத்து கதை வருது. இதுல என்ன, ராமாவதாரத்துக்குள்ளே மைந்தன் துவிதன் 2 பேர் அண்ணன் தம்பிகள். அவளுக்கு 10,000 யானை பலம் இருந்தான். சுக்ரீவனுக்கு அசிஸ்டன்ஸ் மைந்தன் திவிதம் அப்படின்னு அனுமானோடு இருந்தாவ. அதுல ஒரு திவிதம் என்ற ராட்சசன் வந்திருந்த இந்த யுகத்துக்குள்ள, எந்த யுகம் அது இருந்தது? திரேதாயுகம். தாபர யுகத்துக்குள்ள அவன் இருந்து பௌமாசுரம் என்ற நரகாசுரனே ஃப்ரெண்டா இருந்தான். நரகாசுரன் கொண்டிருந்து பார்த்து கிருஷ்ணன் மேல சென்ன பிடிக்கிறதுக்கு வராங்க. இப்போ ராமாயண காலத்து குரங்கு இந்த துவாபர யுகத்து கண்ணனிடம் சென்ன பிடிக்கிறதுக்கு வருது. ஏன் நான் ஃப்ரெண்டை கொண்டுட்டானே அப்படின்னு தானே செத்த போறது கதை. இங்க இன்னைக்கு அந்த கதை அந்த திவிதன் கதை. இதை கொல்றவா யாரு? சங்கர்ஷணன், பலராமன். ஏன்னா அங்க சண்டை பிடிச்சுட்டு வரான். ராஜோவாச்சா, யாரு ராஜா? இங்கே பரீட்சித்த ராஜா. பூயோகம் ஸ்தோரமிச்சாமி ராமஸ்ய அத்புத கர்மணகா அனந்தஸ்ய அப்ரமேயஸ்ய எதன்யத்வான் பிரபு. சுவாமி, நான் மறுபடியும் இந்த கதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அத்புத கர்மாவான பலராமனுடைய கதையையும் அனந்தனுடைய கதையையும் அப்பிரமேயமான அனந்தனுடைய கதையையும் இன்னும் என்னென்ன பண்ணார் கொஞ்சம் சொல்லும் சுவாமி, எனக்கு கேட்கறது ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, பிரம்மன் சொல்றதுக்கே இருக்கிறது, பரீட்சித் கேட்கறதுக்கே இருக்கிறது. என்ன சொல்றார்? நரகஸ்ய சகா கஷ்டித்து, நரகாசுரன் 2 ஒருத்தன், திவிதோ நாம வானரகா, திவிதன் என்று ஒரு வானன், 10,000 யானை பலம் அவனுக்கு. திவிதன் சுக்ரீவனுடைய ஃப்ரெண்டு, திரேதாயுகத்தன். சுக்ரீவ சஜவசோதா பிராத்தா மைந்தஸ்ய வீரியவான். சுக்ரீவனுக்கு மினிஸ்டரா இருந்தான், மைந்தனுக்கு பிராத்தாவாயிருந்தான். யாரு? திவிதன். சக்யு சோ அபசிதங்குருவென்னே வானரோ ராஷ்டிர விப்ளவம். என்னுடைய ஃப்ரெண்டு நரகாசுரனையும் கொண்டுட்டானே கண்டுபிறான் அப்படின்னு ஊர்ல சண்டை ஆரம்பிச்சுட்டான் தொந்தரவு பண்றதுக்கு. புரோகிராமகரான் கோஷான்னு அதகத் வன்னி உத்ஸிருஜன்னு. அந்த ஊரு கிராமம் எல்லாம் கோஷம் போட்டு நெருப்பால் சுடுச்சுட்டான், சுத்தலாம். கொச்சித் சைலான் உட்பாட்டியா தேசான் சமச்சூர்ணயத்து. பெருவெரிய கல் எடுத்து அந்த தேசத்தையே சூரணம் மாதிரி பண்ணிட்டுனான். சுத்துல இருக்கிற கண்ணனுடைய ஊரு. ஆனா ஆனத்தான் சுதராம் ஏவா எத்ராஸ்தே மித்திரகா ஹரிஹி.
ஆனத்த தேசத்துக்குள்ளே கண்ணை திறந்த இடத்துக்குள்ளே எந்தஹா மித்திரஹா ஹரிஹி இவனுடைய இந்த மித்தன ஹரியை கொல்லறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். கொச்சித் சமுத்திர மத்தியஸ்தோ தோர்பியாம் துக்ஷிப்பியஜலம். இடத்துக்குள்ள அவன் எத்தனை பெருசா இருந்தா 1000 மானை எவ்வளவுன்னு எப்படி இருக்கணும் பார்த்துக்கோங்க. சமுத்திர மத்தியஸ்தோ, சமுத்திர மத்தியத்துல வந்து 2 கையால தண்ணி அரைச்சி அறையணும். அதனால தேசான் நாகாயுத பிராணோ வேளா கூலா நமஜயத்து. தேசங்கள் பாரில் இருக்கிற பட்டணங்கள் எல்லாத்தையும் ஸ்நானம் பண்ணி வச்சான். அப்படின்னு என்ன தண்ணியில் முழுகடிச்சான். ஆஷ்டமான் ரிஷி முக்கியானாம் கிருத்வா பக்ன வனஸ்பதின்னு ரிஷாஷ்டமங்களில் நுழைந்து அங்கிருக்கிற செடி கொடி எல்லாம் உடைச்சு போட்டு அதூ சகன் மூத்திரைஹி அக்னின் வைத்தானிகான் கலகா. அப்ப யஜ்ய வேதிக்கை இருக்கே அங்கெல்லாம் விழிப்பு பண்ணான். புருஷான் யோசித்தோ திருப்தகா ஸ்மாப்ருத் துரோணி குஹாசுகா. யார் 2 பேர் கண்டதுன்னா ஏதாவது எடுத்துன்னு போய் ஒரு மலையில மூடி வச்சுட்டு மேலே ஒரு கல் கவுத்து. இந்த மாதிரி ஜனங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. நிக்ஷிப்யாச்சா அப்பியதாத் சைலைஹி பேஷஸ்காரிவ கீட்டக்கம். ஒரு மரக்குட்டி கும்பன் இருந்திருக்கு. அது பூச்சி எடுத்துட்டு போய் கொட்டி அது மாதிரி பண்ணிவிடணும். அந்த மாதிரி இவன் ஜனங்களை கொண்டு போய் அங்க வச்சு தமாஷி பார்த்துட்டு இருந்தான். ஏவம் தேசான் விப்பிரகுரவென்னே தூஷிம்ச்ச குலஸ்திரியகா சுத்வா சுதரித்தங்கீதம் கிரிம் தைவதகம். இந்த மாதிரி தேசத்துக்குள்ளே தொந்தரவு பண்ணிண்டு குலஸ்திரிகள் எல்லாம் தோஷம் பண்ணிண்டு நல்ல பாட்டெல்லாம் கேட்டு ரைவத்தக கிரிக்கு வந்தான். அந்த இடத்துல பலராமன் இருந்தான். யாரோட? அந்த கோபிகாஸ்திரிகளோட கண்ணனுடைய மெசேஜ் சொல்லிட்டு இருந்தான். தத்ரா பஷ்யத் இருபதிம் தாமும் புஷ்கரமாலினம். அவர் கமல புஷ்பம் சாத்தின்றிருந்தார். யாரு? பலராமர். சுதர்ஷினிய சர்வாங்கம், உடம்பெல்லாம் பார்க்கிற மரன்னா இருந்தது. லலனா யூத மத்தியகம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே பலராம சூடாமணிஹி என்ற மாதிரி இருந்தார். கண்ணன் மாதிரியே இருந்தார். காயந்தம் வாருணியும் பீத்வா பாடின்றிருந்தார். வாருணி திரவியத்தை குடிச்சிருந்தார். வருடதேவனுடைய பண்ணு வாருணி, அதன் மத்தியம் மத லோச்சனம். அப்படியே மதத்தோட கண்ணால் பார்த்துட்டு இருந்தார். சுப்ராஜமானந்த விஷா பிரபின்ன வாரணம். இன்னொரு பெரிய யானை மாதிரி அவர் கண்டிருந்தாராம். யாரு? பலராமன். யாருக்கு? திவிதனுக்கு, குரங்குக்கு. துஷ்ட ஷாக்காம் மிருகஷாக்காம் ஆரூட கம்பயந்திருமான்னு சக்கரே கிரிகிலான் சப்தம் ஆத்மானம் சம்பிரதரிசேன்னு. இந்த துஷ்டனான மைந்தன் என்ன பண்ணான்னா ஷாக்காம் மிருகா, மரத்தன்னம் மரத்துக்கு குதிக்கிறது. ஷாக்காம் மாரூடகா, ஒரு மரத்துல மேல் நின்று கம்பயந்துருமான்னு அசைக்கிறது. வரவே மரத்தை அசைக்கிறது. சக்கரே கிளிக்கிலான் சப்தம் ஆத்மானம் சம்பிரதரிசேன்னு அதை காட்டிக்கிறதுக்காக கிளிக்கலான்னு சிரிச்சு எல்லாரையும் அட்டென்ஷன் பார்க்க மாதிரி கூப்பிடுறது. தஸ்ய தாஷ்டர்ய கபேர்வீக்ஷா தருண்யு ஜாதி ஜாபலாகா. அங்கிருக்க ஸ்திரீகள் எல்லாம் பார்த்து பயந்துண்டானாம். ஹாஸ்ய பிரியா விஜயகா சுகு பரதேவ விக்கிரகாகா. எரிச்சென்று வந்து இங்க குரங்கு வந்துடுறது, சண்டை பிடிக்கின்றது, ஜோரா இருக்கு. அப்படி வந்து ஹாஸ்யத்தோடு வந்து சொல்றாளாம் பலராமனுக்கு. தா ஹேலயாமாசா கபிர் புரூக்ஷேபை சம்முகாதிபிஹி. அவன் எல்லாருக்கும் தமாஷை பண்ணிட்டு அந்த கபி தன்னை ப்ரூ முகம் அப்படியே காட்டிண்டு சம்முகாதிபை இப்படி குரங்கு அப்படியே பார்க்கிறது. அதனுடைய புருவை காட்டுறது. தரிசன் சுகதம் தாசாம் ராமசேத ராமம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பின்னெல்லாம் காட்டுற போறவை. முன்னே பார் பின்னே பார் அப்படின்னு.
தம் கிராம்ணா பிராஹரத குப்தோ பல பிரஹரதாம்பரகா. இவன் கோவிச்சுண்டு ஒரு கல்லறிதான் அந்த குரங்குக்கு. யாரு? பதராமன். தவஞ்சித்வா கிராவாணம் மதிரா கலர்ஷங்க பீஹி. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அவாழ்ந்து பண்ணிட்டு அவ மத்தியம் ஓரணி மத்தியம் அந்த குடத்தி இடத்துக்கு வந்து கிரகீத்வா ஹேலயாமாசா நூத்தஸ்தம் கோபயன் ஹசன். கோவிச்சுண்டு சிரிச்சுண்டு என்னென்ன சண்டை பிடிக்கிறதுக்கு வரையா நீ அப்படின்னு அவனே சண்டை கூடும். நிர்பித்த கலசம் துஷ்டோ. அந்த கலசத்தை பட்டன் கீழே போடும். குரங்காரி அதே தானே. வாசாம் சியாஸ்பாலகப்பலம். தன்னுடைய துணியெல்லாம் தன் பலத்தை காட்டேன் காட்டிச்சது. கதர்த்தி கிருத்திய பலவான்மை விபரச்சக்கரை மரோத்தகா. மரோத்தகனாய் அவனுக்கு சண்டை கூடுறது. தம் தஸ்யா அபிநயம் திருஷ்டுவா தேஷாம் சதுபத்ருத்தான்னு குத்தோ முசலமாதாய ஆதத்தா ஹலம் சாதி ஜிகாம்சையா. அவனுடைய தௌஷ்டியத்தை பார்த்து அபிநயத்தையும் பார்த்து அந்த தேசத்தில் பண்ண உபதிரவத்தையும் பார்த்து குருத்தோ கோபிச்சுண்டு முசலாயிரத்தை எடுத்தான் பலராமன். ஹலஞ்சாரி ஜிகாம்சையா. அந்த ஹலத்தை போட்டு இழுத்துள்ளான்ட்டு ஹலத்தை எடுத்தான். ஹலாயுதம். திவிதோபி மகாவீரியகா ஷால உத்தியம் எப்பாடினா என்ன பெரிய மரத்தை பிடிச்சிருந்தான். குரங்குகளுக்கு மரமே ஆதாரம். அது பிடிச்சிட்டு என்ன பண்ணான்? அபியேத்திய தரசாத்தேனா தலம் மூர்தன்னதாடயத்து. வந்து மூஞ்சி மேல் அறிஞ்சான். தந்து சங்கர்ஷணோ மூர்த்தி பரந்தம் மதலோ யதா பிரதிகிராக பலவானே சுரந்தே நாகனச்சித்தம். அவன் மழை அவாய்டு பண்ணின்றத தன்மையில் விழார் அப்படி பார்த்து கொண்டோ அந்த சுரந்தனுக்கு சொல்றான். முசலா அகத மஸ்திஷ்கோ விரீதி ரத்ததாரையா. ஒரு முசலாயிரத்தை போட்டான். ரத்தம் வெடிஞ்சது. கிரிர் யதா கைரிகையா பிரகாரம் நான் சிந்தையன்னு. மலையானது எந்த மாதிரி இந்திரனாலே வஜ்ராயுத்தால் வெட்டப்பட்டதோ அந்த மாதிரி துண்டரித்தான். புனரஞ்சம் சமர்ப்பியா கிருத்வா நிஷ்பிரமோஜசா. மறுபடியும் ஏந்திருந்தது. அப்படி அடி சாப்பிட்டான். தேனா அகனத் சுசங்கிருத்தகா தம்ப சரதாட்சினத்து. அவனே கோவிச்சு 100 பார்ட் பண்றான். அவன் சததா அச்சினத்து 100 பாகமாக பண்ண கட்டு பண்றான். ததோ அந்நே நிருஷா ஜக்னே தெஞ்சாமி சரதாட்சினத்து. இன்னொரு பானத்தை விட்டான். அத்தையும் 100 திருவண்ணான். ஏவம் யுத்தம் பகவதா பக்னே பக்னே புனப்புனகா. என்ன நடந்துருந்தான் எல்லாம் 100 பிடுங்கி போட்டார் பதராமர். புனப்புனகா மறுபடியும் ஆத்கிருஷ்ய சர்வத்தோ விரக்ஷான்னு நிர்விக்ஷ மகரோத்தனம். அந்த காட்டுல ஒரு பருவம் இல்லாத எல்லாத்தையும் பிடுங்கி அவன் இவனுக்கு அறியிறது. இவன் அத்தை பீஸ் பண்றது 100 பீஸ் பண்றது. ததோ ஒமுஞ்சத் சிலாவரிஷம் பலஸ்யோபரி அமரிஷித்தகா. அப்போ மதுராவன மேலே மரங்கள் ஆய்வச்ச கல் மழை பொழியணும். தத் சர்வம் சூர்ணயாமாசா இல்லையா முசலாயுதகா. முசலாயுத்தாரியன் எல்லாத்தையும் பொடி பண்ணுறான். அந்த கல் எல்லாத்தையும் சபாஹு தாள சங்காயுசௌ முஷ்டி கிருத்தியகா. அவன் தோளை அப்படியே ஒரு தாள மரத்தை மாதிரி இழுத்து முஷ்டி மாதிரி பண்ணி ஆசாத்திய ரோஹிணி புத்திரம் தாபியாம் பக்ஷரூஜத்து. ஒரு குத்து குத்தினான் குரங்கானவன். யாருக்கு? பதராமனுக்கு. யாதவேந்திரோபிதம் தோர்பியாம் ஜக்தா முசர்தாங்கலே ஜத்ரா அபியர்த்தா சோபதத் ருதிரம். அவன் என்ன பண்ணான்? ஓஹோ, இவன் குஸ்தி பிடிக்கிறதுக்கு வந்திருக்கான்னுட்டு அந்த ஹலாயுதம் எல்லாம் வச்சுட்டு எதற்கு அவன் இன்னொரு குத்து குத்தினான். யாருக்கு? அந்த குரங்குக்கு. பதராமன். சகம் பேத்தேன பரதா சதங்க சபனஸ்பதி. அவன் என்ன பண்ணான்? கபாரன் கீழே விழுந்தான்.
பர்வத புருஷார்தூலா வாயினா நூறுவாம்பசி. ஒரு படகானது தண்ணீர் முழுகும் மாதிரி ஹே புருஷார்தூலா பரீட்சித் மகாராஜா விழுந்தான், கீழே விழுந்தான். யாரு? துவைதன். ஜெயசப்தோ நமசப்தா சாது சாத்விரிகாம்பரே. எல்லாம் ஜெய ஜெய ஜெயா. அடுத்து ராமகிருஷ்ணாவுக்கு ஜெயத்தை சொன்னார். சாது சாத்விரிகாம்பர் ஆகாசத்தை சாது சாதுன்னு சொல்லி சுர சித்தமரேந்திரானாம் ஆசீத் குசுமவர்ஷினாம். தேவதைகள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லாரும் புஷ்ப வருஷத்தை ஆகாசத்தம் பண்ணினார்கள். இவன் நிகழ்த்தி திவிதம் ஜெகத்வியதிகராவகம். ஜெகத்துக்கே வியதை உண்டு பண்ணும்படியான அந்த திவதனை ஒன்று சம்ஸ்தூஜமானோ பகவான் தினை சுதர்மாவிஷத்து. எல்லாரையாலும் துதிக்கப்பட்டு பகவான் பலராமன் தன் ஊருக்கு பின் திரும்பினான். இது ஒரு கதை. அஸ்மத்கிருதமாரம்பாம் யதிஷே கிருதக்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.